என்ன நடந்தாலும் நான் அட்டவணையில லாஸ்ட் இடத்துல தான் இருப்பேன், அதாவது 10வது இடத்துல தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கக்கூடிய சிஎஸ்கே அணி. சிஎஸ்கே அணில வழக்கம் போல நடக்கிறது தான். ஒரே ஓவர்ல 2 விக்கெட்டை கொடுத்துட்டு ஒரு பக்கம் பவர் பிளேவை தாறுமாறாக மாற்றி அமைத்த சிஎஸ்கே அணி. இது அவுட்டே கிடையாது. கான்வே கேட்ச்ல சர்ச்சை, ரியான் பராக் செய்தது தவறு. ஆயுஷ் மாத்ரே பிரேவிஸ் அதிரடி ஆட்டம், கடைசி நேரத்துல சோகம் அடைந்த சிஎஸ்கே. இந்திய அளவுல T20 அதிக சிக்ஸர் அடித்த பட்டியல்ல ரோஹித் கோலியை அடுத்து 4வது இடத்துல மகேந்திர சிங் தோனி. தோனி துபாயை திணறவிட்ட ஆர்ஆர் பவுலர் ஆகாஷ் மத்வால். சிஎஸ்கேவை ஒற்றையாளாய் பல ரூபத்தில் பொளந்து கட்டிய வைபவ் சூரியவன்ஷி. மேலே குறிப்பிட்ட அனைத்தையும் இந்த தொகுப்புல முழுமையாக பார்ப்போம். பெரோஷா கோட்லா டெல்லி மைதானத்தில் சிஎஸ்கே அணிக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டி பிளே ஆஃப்கான வாய்ப்பு கிடையாது. அப்படி என்னதான் வாய்ப்புன்னு கேக்குறீங்களா? லாஸ்ட் இடம் யாருக்கு, அதாவது ஐபிஎல் போட்டிகளுடைய அட்டவணையில 10வது இடம் யாருக்குன்ற ஒரு போட்டி தான் இந்த சிஎஸ்கேவுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கும். ஏன்னா 2 பேருமே பிளே ஆஃப்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க எப்பவோ. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவங்க 2 பேருமே 9வது இடம் யாருக்குன்னு தான் போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். 13 போட்டிகள்ல 3 வெற்றிகளை மட்டும் பெற்று 6 புள்ளிகளுடன் 9வது இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இருக்கிறது. அதே மாதிரி தான் 12 போட்டிகள்ல 3 வெற்றிகளை மற்றும் பெற்று 6 புள்ளிகளுடன் 10வது இடத்துல சிஎஸ்கே அணி இருக்கு. 2 ஒரே பாயிண்ட் தானப்பா நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த இடத்துல ரன் ரேட் அடிப்படையில பார்க்கும் பொழுது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி முன்னிலையில வகிக்கிறது. ஆகையினாலதான் அவங்க 9வது இடம் 10வது இடம். இந்த மேட்ச் ஜெயிச்சா கண்டிப்பா சிஎஸ்கே அணி 9வது இடத்துக்கு வந்துருவாங்க. அதுக்கு மிஞ்சி அந்த ஜிடி அணியிடம் தோற்றாலும் பரவாயில்ல, 9வது இடம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இதுதான் கடைசி போட்டி. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த போட்டியில தோல்வியுற்று இந்த இடத்துல 10வது இடத்துல சிஎஸ்கே அணி இருக்கிறது. கடைசி போட்டி ஜிடி அணி கூட. ஜிடி அணி முதல் 2 இடத்துல நாம இருக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக சிஎஸ்கேவை பொளந்து கட்டுவாங்க. அதுவும் தனிப்பட்ட முறையிலேயே கில்லு சாய் சுதர்சனே முடிக்கக்கூடிய ஒரு திறன் வைத்திருக்கக்கூடிய ஒரு அணி தான் அந்த குஜராத் அணி. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இங்க அணியே தாறுமாறாக இருக்கிறது. யார நம்புறது, எதுக்கு நம்புறது, எப்படி நம்புறதுன்னு ஒண்ணுமே புரியல சிஎஸ்கே அணியில. அந்த மாதிரியான ஆட்டம் மீண்டும் தொடங்கி இருக்கிறது தான் சொல்ல முடியும். ஒரு பக்கம் டாஸை ஜெயிச்சு ஆர்ஆர் அணி என்ன பண்ணிருக்குன்னா ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணிருக்கு. ஏன்னா பேட்டிங்க்கு ஏதுவாக இருக்கும். எவ்வளவு ரன் எடுத்தாலும் திருப்பி அடிச்சிடலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு we will do it ன்னு சொல்லிட்டு சஞ்சு சாம்சன் அவர்கள் சொல்லியிருந்தார். அந்த வகையில பேட்டிங் ஆட வந்திருக்கிறாங்க சிஎஸ்கே அணி. இந்த இடத்துல தொடக்க வீரர் எப்பொழுதுமே ஆயுஷ் மாத்ரே, ஊர்வில் பட்டேலா இருப்பாருன்னு நினைச்சாங்க. ஆனா இந்த இடத்துல கான்வே ரிட்டர்ன் கொடுத்திருக்கிறாரு. இந்த இடத்துல 8 பாலுக்கு 10 ரன் இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த இடத்துல ஒரு கேட்சை கொடுத்து, அதுவும் ஸ்ட்ரைட்ல ரியான் பராக் பிடிக்க போகி அந்த கேட்ச் கூட ஒரு பக்கம் அந்த அவுட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவுட் கொடுத்துட்டாங்க. உடனே கான்வே வெளியே போயிட்டாரு. உடனே சர்ச்சையா மாறி இருக்கு. அந்த இருக்கக்கூடிய கமெண்ட்ரி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது 5 செகண்டாவது இந்த பாலை ஹோல்ட் பண்ணிருக்கணும், உடனே தூக்கி போட்டார். உள்ள இருந்து கான்வே அவர்கள் கேட்டிருக்கலாம், இது ஒரு தவறுதலான ஒரு விதிமுறை தான், ஐசிசி விதியின்படி இது அவுட்டே கிடையாது அப்படின்னு தான் அந்த ஒரு கமெண்ட்ரியை சொல்லி இருக்கிறாரு. அதனை அடுத்து ஆயுஷ் மாத்ரேவும் இன்னொரு பக்கம் ஊர்வில் பட்டேல் போன மேட்ச்ல 11 பாலுக்கு 31 ரன் அடிச்சு 3 சிக்ஸ் அடிச்சிருப்பாரு. அவர் மேல எதிர்பார்ப்பு இங்க அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா சின்ன பையன் கண்டிப்பா அடிப்பாரு. அதுவும் இல்லாம டெல்லி அவருடைய சொந்த மைதானம். அப்படி இருக்கும் பொழுது இங்க டெல்லியில தான் ஆடுறாங்க. இந்த வாட்டி கண்டிப்பா பொளந்து கட்டுவாருன்னு நினைச்சா அதே யுத்வீர் சிங் ஓவர்ல 2 பாலுக்கு 0 ரன் எடுத்து டக் அவுட் ஆகி வெளியே போயிட்டே இருக்கிறாரு. அதுவும் 2வது ஓவர்லயே நடைபெற்றது இல்ல. அதனால சென்னை அணி வழக்கம் போல இந்த இடத்துல பவர் பிளேல திணற ஆரம்பிச்சுட்டாங்கன்ற ஒரு செய்தி வெளிவருகிறது. அப்படிதான் இருந்துச்சு. இந்த இடத்துல 68க்கு 3 விக்கெட் பவர் பிளேல. அப்படி யாருப்பா அடிச்சதுன்னு கேட்டீங்களா? ஆயுஷ் மாத்ரே தான். 20 பாலுக்கு 43 ரன், 3 சிக்ஸ் 2 4 இப்படி பொளந்து கட்டி இருப்பாரு. எதையுமே யோசிக்கல. ஒரு பக்கம் விக்கெட் போனாலும் இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா விக்கெட்டை போயிடுச்சுன்னா உடனே நெருக்கடியான ஒரு சூழ்நிலைக்கு மாறி டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சிஎஸ்கே அணி 180 கூட தாண்ட மாட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுலயும் இந்த பக்கம் ஆர்ஆருக்கு ஒரு சூழல் இருக்கிறது. சேஸ் பண்ணி இது வரைக்கும் ஜெயிச்சதே கிடையாது. அதுவும் 9 போட்டிகள் ஒரு போட்டிகள் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க 180க்கு மேல. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த போட்டியில 187க்கு 8 விக்கெட் இழந்து 188 அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி செகண்ட் ஹாஃப்ல இறங்கினாங்க. இருந்தாலும் ஜெயிச்சுட்டாங்க.
அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரேவும் இன்னொரு பக்கம் அஸ்வினை முன்னாடி இருக்கிறாங்க. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இந்த டிஎம்பிஎல்ல பல தடவை வந்து முன்னாடி வந்து இறங்கினாரு அஸ்வின் அவர்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் சிறப்பா விளையாடுவாருன்னு நினைச்சாங்க. ஆனா இந்த இடத்துல 8 பாலுக்கு 13 ரன் அடிச்சு அதுலயும் ஒரு மிகப்பெரிய ஒரு 6 அடிச்சிருந்தாரு. ஒரு நம்பிக்கை வந்தது, ஒருவேளை அஸ்வின் இந்த மேட்ச் கலக்குன்னு கலக்கிடுவாரோன்னு நினைச்சாங்க. ஆனா ஜொலிக்கல, இந்த இடத்துல கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறமா ஜடேஜா, வழக்கம் போல ஜடேஜா 7வது விக்கெட்ல வரவர். இந்த வாட்டி சூழ்நிலையே மாற்றி அமைக்கப்பட்டு ஒரு பக்கம் எல்லா பிளேயர்ஸும் முன்னாடி வராங்க. இவங்க அனுபவ வீரர்கள். அதனுடைய அடிப்படையில் தான் இவங்க முன்னாடி வந்து விளையாடும் பொழுது 5 பாலுக்கு 1 ரன் என்ற விதத்துல அவரும் அவுட் ஆகிட்டு கிளம்பிட்டே இருக்கிறாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா யுத்வேர் சிங் 4 ஓவருக்கு 47 ரன் கொடுத்திருப்பாரு. ஒரு ஓவர் மட்டும் தான் கண்ட்ரோலா போட்டிருப்பாரு. அதுவும் வந்து ஊர்வில் பட்டேலும் இன்னொரு பக்கம் கான்வேவும் அவுட் ஆனாங்க பாத்தீங்களா, அந்த இடம் மட்டும் தான். வேற எந்த இடத்துலயுமே இவர் பெருசா சோபிக்கவே இல்லை. இவர் ஓவர் கொஞ்சம் பொறுத்து இருந்தா இந்த ஊர்வில் பட்டேல அடிச்சு பொழந்து இருக்கலாம், கான்வேவும் அடிச்சு பொழந்து இருக்கலாம். அப்பேற்பட்ட ஓவர்ல கிட்டத்தட்ட 3 விக்கெட்டை இழந்திருக்காங்க சிஎஸ்கே அணி. அது மட்டும் கிடையாது, இன்னொரு பக்கம் மத்வால், இவர் ஒரு திறமையான ஒரு வீரர் தான். பாண்டின் சொல்லக்கூடிய ஒரு நியூசிலாந்தினுடைய முன்னாள் பந்து வீச்சாளர், அவர்கிட்ட தான் பயிற்சி எடுத்திருக்கிறாரு. அப்படி பயிற்சி எடுத்துட்டு இந்த இடத்துல மும்பைக்காக விளையாடி இருக்கிறாரு. தாறுமாறாக விளையாடி இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அதுவும் லோவர் புல் டாஸ், இன்னொரு யார்கர், இதை மட்டுமே 6 பாலும் வீசக்கூடிய ஒரு திறமை இந்த ஆகாஷ் மத்வால் கிட்ட இருக்குது. ஏன்னா கடைசி நேரத்துல இந்த சிஎஸ்கே அணி வந்து பாத்தீங்கன்னா 137க்கு 6 விக்கெட் 13.4 பால்ல இருந்தது. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 ஓவர்ல 41 ரன்களை மட்டும் தான் விட்டு கொடுத்திருக்காங்க. அதற்கான முழுமையான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா தேஷ்பாண்டே, இன்னொரு பக்கம் அசரங்கா, இன்னொரு பக்கம் ஆகாஷ் மத்வால். இந்த 3 பேரும் சேர்ந்துதான் கண்ட்ரோலபிளா வீசியிருப்பாங்க. 18, 19, 20 இந்த 18வது ஓவரும் 20வது ஓவரும் கிட்டத்தட்ட 14 ரன் கூட கொடுத்திருக்க மாட்டாரு இந்த ஆகாஷ் மத்வால். அதுவும் இல்லாம தேஷ்பாண்டேவும் ஒரு பக்கம் 4 ரன் தான் கொடுத்திருப்பாரு 19வது ஓவர். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த கடைசி 5 ஓவர்ல அப்படி சுருட்டி ஒரு பக்கம் டாட் பாலே டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்க. இதுலயும் தோனி அவர்கள் 16 பாலுக்கு 17 தான் அடிச்சிருப்பாரு. அதுலயும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சிவம் துபே, ஒரு 6 அடிக்கக்கூடிய சிவம் துபேன்னு சொல்லிட்டு பெயர் வைக்கப்பட்டு இந்த இடத்துல சிஎஸ்கே அணியினுடைய தடுமாற்றத்தினால ஆர்டர் மாறி ஒரு பக்கம் இறக்க அந்த ஒரு சூழ்நிலையினால இவரால 6 அடிக்க முடியல. அந்த சூழ்நிலை தடுக்கப்பட்டு, அதாவது டிஃபெண்ட் பண்ணி நம்ம இந்த டீமை வந்து வழி நடத்தணும் அப்படின்ற ஒரு இலக்குக்காக போயிட்டு சிங்கிளே அடிச்சு விளையாடுற ஒரு சூழலுக்கு வந்துட்டாரு. அந்த மாதிரி மாற்றி அமைக்கப்பட்டார். ஆக்சுவலா ஒரு 6 சிவம் துபே, ஆனா இந்த இடத்துல சிங்கிள் சிவம் துபேன்னு சொல்லிட்டு மாற்றி அமைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் இந்த சிஎஸ்கே அணியினுடைய டாப் ஆர்டர்கள்னால. இதுதான் உண்மை. சரிப்பா, இப்படி எல்லாம் சொதப்பி இருந்தாலும் அப்ப யார் தான் அடிச்சிருப்பா? வழக்கம் போல யாரு? பிரேவிஸ் தான். இந்த 12ஆம் நம்பரை போட்ட பிரேவிஸ், அந்த 12 என்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஏப்ரல் 12ஆம் தேதி தான் சிஎஸ்கேல இருந்து கால் வந்திருக்கு. ஆகையினால அங்கிருந்து இங்க கிளம்பி வந்து சிஎஸ்கேவில் அதிரடி ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார். தற்பொழுது வரை 25 பாலுக்கு 42 ரன் அடிச்சிருக்கிறாரு. யாருக்குமே பயப்படாத 2 வீரர்கள் ஆயுஷ் மாத்ரேவும் பிரேவிஸும். இந்த 2 பேர் மட்டும்தான். மிச்சம் எல்லாமே அனுபவ வீரர்கள் தான், இருந்தாலும் பயப்படுறாங்க. அதுக்குதான் தோனி கூட ஒரு அட்வைஸ் கொடுத்திருப்பாரு, நீங்க ஆடுற ஆட்டத்தை கன்சிஸ்டன்சியா விளையாடுங்க. வழக்கம் போல, அதாவது பயிற்சி பெற்ற முன்னாள் வீரர்கள், எக்ஸ்பீரியன்ஸ் ஆன வீரர்கள், அவங்க கிட்ட இருந்து கத்துக்கங்க சின்ன பசங்க. அப்பதான் உங்களால திறமையா விளையாட முடியும். உடனே பயந்து போயிடாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸை கொடுத்திருப்பாரு. அது ஒரு நல்ல அட்வைஸ் தான். அது அப்படி இருந்தாலும் இந்த பக்கம் சிஎஸ்கேவினுடைய தோல்விக்கு தோனி அவர்கள் சொன்ன காரணம் என்னன்னா, ஒரு பக்கம் ஸ்விங் ஆகல. அன்சுல் கம்பேஜ் போடும் போதெல்லாம் ஃபாஸ்ட் மட்டும் தான் வருது, ஸ்விங் ஆகல. ஒரு பக்கம் கலீல் அகமது ஓவர்ல ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஜெய்ஸ்வால் திணறினாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு ஸ்விங் இருந்தது. அதுக்கப்புறமா ஷெயின் போயிட்டு ஸ்விங் இருல, அடுத்து பொழந்து ஆடிட்டாரு நம்முடைய ஜெய்ஸ்வால். சிஎஸ்கே அணியினுடைய முழு சுயரபம் சொல்லணும்னா 68க்கு 3 விக்கெட் பவர் பிளேல, 137க்கு 6 விக்கெட் 13.4 பால்ல. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில 7 ஓவர் மிச்சம் இருக்கும்போது 210, 220 அடிச்சிருக்கலாம். ஆனா இந்த இடத்துல மிகப்பெரிய ஷாட்டுகள்லாம் போகாம, ஏன்னா இதுக்கப்புறமா விழுந்தா யார் இருக்கிறது? 100 இருப்பாரு, அகமது 100, அன்சுல் கம்போஜ், கலீல் அகமது. இவரை வச்சு தோனியோ சிவம் துபேவோ ஒருத்தர் விக்கெட் எழுந்தாலும் அவங்கள வச்சு ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. அந்த சூழல இருக்கும் பொழுது நாம எப்படியாச்சும் 20 ஓவர் ஆடணுன்ற ஒரு எண்ணத்துல மட்டும்தான் தோனியோ சிவம் துபேவோ ஆடி 187க்கு 6 விக்கெட் இழந்திருந்தாங்க. கடைசி நேரத்துல ஆகாஷ் மத்வால் டெத் ஓவர் எப்படி போடணுமோ அந்த மாதிரி தான் அவருடைய மொத்த ஓவரையுமே போட்டு இந்த இடத்துல தீர்த்து கட்டிட்டாரு. அசரங்கா 27 ரன்களை மட்டுமே 4 ஓவருக்கு விட்டு கொடுத்து ரொம்ப கட்டுப்பாடோட வீசிட்டாரு, ரொம்ப திறமையாவும் வீசிட்டாரு. ஒரு பக்கம் தோனியை வச்சு ஆஃப் சைட்ல மட்டுமே மொத்த வைடு போடுற பால் எல்லாம் அவரை டச் பண்ண வச்சு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அசரங்கா பண்ணிருக்காரு. தேஷ்பாண்டாவும் சொல்லக்கூடிய அளவிற்கெல்லாம் செயல்படணும், பயங்கரமா செயல்பட்டு இருக்காரு. இந்த இடத்துல 33 ரன் சம்திங் கொடுத்திருப்பாரு. 4 ஓவருக்கு ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு. இந்த இடத்துல ரியான் பராக், அதுக்கப்புறமா மபாக்கா, இவரும் சொல்லவே தேவையில்ல, 2 ஓவர் போட்டாலும் சிறப்பா வீசிட்டு இருந்தார். இந்த ஓவர் போடுறதுல ரொம்ப சூட்சமமா போட்டிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி. தொடக்கத்துல இருந்தே இது மாதிரி செயல்பட்டு இருந்தா, இத்தனைக்கு ஜாஃப்ரா ஆர்ச்சர் இல்ல, இன்னொரு பக்கம் சந்தீப் சர்மா இல்ல, இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இவங்க எல்லாம் இல்லாதப்போ இவங்க சரியா செயல்பட்டு இருக்காங்க.
இவங்க இருந்தப்போதான் சரியா செயல்படலன்னு எனக்கு தோணுது. அதுவும் இல்லாம மிடில் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா அது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில எப்பொழுதுமே குழப்புவாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா த்ருவ் ஜுரல் ஒரு பக்கம் கிளம்பி வந்துட்டு இருக்காரு. 12 பாலுக்கு 31 ரன்கள், பல விக்கெட்டுகள் இழந்திருந்தாலும் த்ருவ் ஜுரல்னால ஒரு அதிரடியான ஒரு ஆட்டம் 3 சிக்ஸின் மூலமாக தான் வெற்றி வந்து 17.1 பால்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. அதுவும் இல்லாம இதுல மிகப்பெரிய விஷயம் தோல்வி உண்மைதான் சிஎஸ்கேவுக்கு. இருந்தாலும் தோனியை சரியா ஆடல தான். அதுவும் ஓங்கி ஓங்கி அடிக்கல, நிறைய ரன்னை குவிக்கலன்ற ஒரு விமர்சனம் இருந்தாலும் ஒரு சிக்ஸ் போதுண்டா எங்களுக்கு பேசுறதுக்குன்ற மாதிரி ஒரு சிக்ஸை ஓங்கி அடிச்சு ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 350 சிக்ஸை கம்ப்ளீட் பண்ணி 4th பிளேஸ்ல இருப்பாரு. ரோஹித் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல, கோலி செகண்ட் பிளேஸ்ல, சூரியகுமார் யாதவ் தேர்ட் பிளேஸ்ல, 4th பிளேஸ்ல தோனி அவர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி சர்வதேச அளவுல யாருப்பா ஃபர்ஸ்ட் பிளேஸ்னா 1056 சிக்ஸ் அடிச்சிருக்கிறவர் கிறிஸ் கெயில் மட்டும்தான். அந்த 1000 யாருமே தொடல. 500 தான் 10 பேர் தொட்டிருக்காங்க. அதுல ரோஹித் சர்மாவும் ஒரு ஆள். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்முடைய தோனி அவர்கள் 4th பிளேஸ் பிடிச்சு அதை ஒரு சாதனையா பண்ணிருக்கிறாரு. இதுல முக்கியமா சொல்ல போனா அதற்கடுத்து இருக்கக்கூடிய நபர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா 348ல கிட்டத்தட்ட சஞ்சு சாம்சனும், 331ல KL ராகுல், அதாவது 348 சிக்ஸ், இவர் 331. இவங்கெல்லாம் இதுக்கப்புறமா வந்து மேட்ச்கள் விளையாடியே கொண்டு இருப்பார்கள். அப்படி இருக்கும்போது 500 சிக்ஸ் தொடர்றதுக்கான வாய்ப்பு KL ராகுலுக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் இருக்கும். சரி, ஓகே, இந்த சிக்ஸ் கதையெல்லாம் அப்புறமா விடுங்க. மேட்ச் எப்படி போச்சுன்னு பாருங்க ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. அதுக்கப்புறமா ஜெய்ஸ்வாலும் வழக்கம் போல சூரியவன்ஷி ஸ்டாண்டர்ட் வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் பவுலரா இருக்கட்டும், யாரனா இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இந்த இடத்துல நீங்க பால உள்ள போட்டா மட்டும்தான் அடிக்கக்கூடிய சூழல் இந்த சூரியவன்ஷிக்கு தெரியும் அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருந்தது. ஆனா இந்த வாட்டி டிஃபெண்ட் பண்ணி ஒரு பக்கம் கரெக்டா பிளேஸ் பண்ணி அடிக்கிற ஷாட்டும் கரெக்டா நேர்த்தியா அடிச்சிருந்தாரு. நான் ஃபாஸ்ட்ல மட்டும் தான் அடிப்பன்ற ஒரு விமர்சனமும் இருந்தது. அதையும் உடைச்சு போட்டு ஒரு பக்கம் ஸ்பின்லயும் அடிப்பேன்னு சொல்லிட்டு ஜடேஜா ஓவர்லயும் சரி, நூர் அகமது ஓவர்லயும் சரி பொளந்து கட்டிட்டாரு. இதுவும் இல்லாம கலீல் அகமது ஓவர்ல ஃபர்ஸ்ட் ஸ்விங் ஆச்சு. ஜெய்ஸ்வால் சும்மா இல்ல, அந்த விரோதத்தை மீண்டும் அடுத்த ஓவர்லயே, அதாவது 3வது ஓவர்லயே திருப்பி கொடுத்துட்டாரு அந்த ஜெய்ஸ்வால் வந்து கலீல் அகமதுக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை 19 பாலுக்கு 36 ரன், 3 சிக்ஸ் 2 4 அடிச்சிருப்பாரு நம்முடைய ஜெய்ஸ்வால். இப்படி பொளந்து கட்டினாலும் இன்னொரு பக்கம், அதாவது ஜெய்ஸ்வால் அடிக்கும் போது சூரியவன்ஷி அமைதியா தான் இருந்தாரு. ஜெய்ஸ்வால் அவுட் ஆயிட்டு போன பிறகு நெக்ஸ்ட் வந்தது சஞ்சு சாம்சனும் சூரியவன்ஷியும் அமைதியாக பொறுமையாக பயங்கரமா விளையாடி அதிரடியாகவும் ஆடினாங்க. எல்லாருமே ஷாட் வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக்கா இருந்தது. எல்லாரும் தூக்கி அடிப்பாங்க, ஆனா தூக்கி அடிக்காம ஃபைன் பண்ணி பிளேஸை கரெக்டா பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே சரி, 4 6 4 4 4 பவுண்டரி அடிச்சு 57 ரன் 33 பாலுக்கு வைபவ் சூரியவன்ஷி ஆட்டநாயகன் விருது இவருக்கு தான் கிடைக்கும் நினைச்சோம். ஆனா இந்த இடத்துல வேறொருவருக்கு கிடைத்து விட்டது. அது ஆகாஷ் மத்வால். ஏன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 5 ஓவருக்கு 41 ரன்கள் மட்டும்தான் கடைசி நேரத்தில் RR அணி கொடுத்தது. அதற்கு முக்கியமான காரணம் ஆகாஷ் மத்வால். கடைசி நேரத்தில் சிவம் துபேயும் தோனியும் வச்சு யார்கர் மட்டுமே போடப்பட்டு, லோவர் புல் டாஸ் மட்டுமே போடப்பட்டு, அதுவும் தோனி ஒரு போட்டி முடிந்த உடனே பேட்டியில சொல்லியிருப்பாரு, பத்திரானாவும் சரி, இருக்கக்கூடிய நபர்களும் சரி, லோவர் புல் டாஸையும் யார்கரையும் கத்துக்கணும்னு. அந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷனை இந்த இடத்துல தேஷ்பாண்டேவும் ஆகாஷ் மத்வாலும் செய்து அந்த ரன்னை கண்ட்ரோல்ல கொண்டு வந்தாங்க. 13 ஓவருக்கு 137 இருந்தது. மீதி 7 ஓவருக்கு 80 90 அடிச்சிருந்தா கூட 210 220 போயிருக்கும். ஆனா அதை கண்ட்ரோல் பண்ணி 187க்கெல்லாம் முடிச்சு விட்டுட்டாங்க இந்த ஆகாஷ் மத்வாலும் தேஷ்பாண்டேவும். அதற்கு அடுத்தது சஞ்சு சாம்சன் அவுட் ஆகிட்டு சூரியவன்ஷியும் அவுட் ஆனாங்க. இது அஸ்வின் தான் வந்து எடுத்தாரு. இருப்பினும் இந்த இடத்துல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா த்ருவ் ஜுரல் சொல்லவே வேணாம். 12 பாலுக்கு 31, ஹெட்மயர் 5 பாலுக்கு 12 ரன். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இரண்டு பேருமே இது வரைக்கும் மிடில் ஆர்டர் சரியா செயல்படலப்பா. ஆனா இப்பெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதுவும் முடிகிற நேரத்துல செயல்பட்டு என்ன பிரயோஜனம்? அடுத்த சீசனுக்கு இவங்க பயன்படுவாங்கன்ற ஒரு விதத்துல அடையாளமாக இருந்தாலும், ஆனா இந்த இடத்துல முதல்ல இருந்தே சரியா செயல்பட்டு இருந்தா கிட்டத்தட்ட 6 மேட்ச் ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் தப்பித்து ஒரு பக்கம் பிளே ஆஃப்கே உள்ள போயிருப்பாங்கன்ற ஒரு சூழலும் விமர்சனமும் இருக்கிறது. அந்த வகையில இந்த மேட்ச்லயாவது அடிச்சாங்களேன்ற ஒரு சந்தோஷமும் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப சிஎஸ்கே அணியில ரிட்டன்ஷன், அதாவது ரிட்டன்ஷன் சொல்ல முடியாது, ஏலத்துக்கு 9.75 கோடிக்கு எடுத்தது அஸ்வினும், இன்னொரு பக்கம் ஜடேஜாவையும் அதிக தொகைக்கு எடுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இவங்க மேல அதிக தொகை போட்டதுக்கு பதிலா இப்போ பிரேவிஸும் ஹூர்வில் பட்டேலும் உள்ள இருக்கிறாங்க. இவங்களை விட்டு கொடுத்தாதான் ஒரு பக்கம் அந்த மாதிரியான ஒரு பிளேயர்களை நாம எடுக்க முடியும். ஆனா சிஎஸ்கேவினுடைய ரூல் என்ன தெரியுமா? வயதானவர்கள், முதிர்ச்சியானவர்களை எடுத்துக்கொண்டு அவங்களுடைய அனுபவங்களை வச்சு நம்ம கப் அடிச்சிருவோன்ற ஒரு எண்ணம் முன்னாடி இருந்தது. தற்பொழுது அது செயல்படல. ஆனா இப்போ என்ன பண்றாங்கன்னா இளம் வீரர்களை வச்சுதான் நாம முடிக்கணும்னு சொல்லிட்டு எல்லா அணிகளுமே கத்துக்கிட்டாங்க. நீங்க சுத்தி பாருங்க, 14 வயசு, 17 வயசு, 18 வயசு ஊர்வில் பட்டேல், ஆயுஷ் மாத்ரே, ஒரு பக்கம் வைபவ் சூரியவன்ஷி, மப்பாக்கா கூட கேட்ச் சிறப்பா பிடிச்சிருந்தா அவருக்கும் 18 வயசு, ரியான் பராக்குக்கும் அதே மாதிரி தான். சஞ்சு சாம்சனும் சின்ன வயசுல தான் என்ட்ரி ஆனார். இந்த மாதிரி சின்ன பசங்க எல்லாமே 17 18 19 20 இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் எல்லா அணியிலுமே இருக்கிறாங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது சிஎஸ்கே அணி அந்த நிலைமைக்கு மாற வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு பக்கம் அடுத்த வருஷம் தோனி கூட இல்லாம போகலாம். அது என்ன வேணாலும் நடக்கலாம்.
அதுவும் இல்லாம இந்த பிளே ஆஃபுக்காக 4வது அணி யாருன்ற ஒரு போட்டி நடைபெற்று கொண்டிருக்கிறது டிசிக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும். இப்போ இன்னைக்கு நடக்க போற போட்டி டிசிக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கு தான். இதுல மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சுட்டா ஈஸியா பிளே ஆஃப்க்கு போயிடுவாங்க. அப்படி இல்லையா இங்க தோத்துட்டு கடைசி போட்டி பஞ்சாப் கிட்ட ஜெயிச்சாலும் அவங்க போயிடுவாங்க. ஆனா டிசி 2 இடத்துலயுமே ஜெயிக்கணும், மும்பை இந்தியன்ஸ் கிட்டயும் ஜெயிக்கணும், கடைசி போட்டியான பஞ்சாப் கிட்டயும் ஜெயிக்கணும். நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, டிசி உள்ள போகுமா, மும்பை இந்தியன்ஸ் உள்ள போகுமான்னு சொல்லிட்டு. கிரிக்கெட் நிகழ்வுகளை அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.